ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ காலையிலே எல்லா வேலையும் பாதி வேலை முடிச்சிட்டேங்க. ஒட்டை அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் 4:30 மணிக்கு அடிச்சுக்கலான்ட்டு மதியம் தாள் சுற்றிட்டு தலையெல்லாம் ஓட்டிட்டுங்க. ஈவினிங்கே 6:30 மணி ஆயிடுச்சுங்க வீட்டு வேலைலாம் முடிக்கிறதுக்குங்க. அப்படியே சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. அரிசியும் பருப்புமே தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க. 2 டம்ளர் அரிசிக்குங்க 3/4 டம்ளர் பருப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. அரிசி ஊறதுக்குள்ளேயே சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. வெளியே இந்த மாதிரி விநாயகர் சீ லைட்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டுங்க நிற்கிற தறியெல்லாம் போட்டுவிட்டேன். தறியுமே ஓடிட்டு இருந்ததுங்க. ஹஸ்பண்டோடதும் ஓடிட்டு இருந்தது. அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அப்படியே நிற்கிற தறி லைட்டாக நான் போட்டுவிட்டுங்க. சாப்பாடு தாளிக்க வந்தாச்சுன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாங்க. பூண்டு 10 பல் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வணக்கிங்க. 2 டம்ளர் அரிசிக்குங்க 5 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. குழவா வேணால் நான் 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. அரிசியும் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறமா சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சுங்க. இது அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக இருக்கும். லைட்டாக ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாலும் சரி, வெறும் பருப்பு சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்குங்க. நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.